மதுரையை இன்னொரு மணிப்பூர் ஆக்க போறானுங்க அவனுங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு வருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. அடிமை மாடல் என்ன? நம்ம தன்மானத்தை, சுயமரியாதையை தூக்கிட்டு போய் மோதி கால் கீழ தேவையா நமக்கு? இவனுங்க எப்படின்னா, ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பெரிய கிணறு இருந்தது தமிழ்நாடு. ஒரு கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு தவளைகளோட சாம்ராஜ்யம் இருக்கு. தவளைகள் எல்லாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு நடுவில் ஏதோ மனஸ்தாபம் இருந்தாலும் பேசிக்கிட்டு ஒரு மாநிலம் மாதிரி வாழ்ந்துகிட்டு. அதுல ஒருத்தன் என்ன பண்ணுவான், டே நான் தான் ஆள்றேன், நான் தான் தலைவனாகுவேன் அப்படின்னு சொல்லுவான். எடப்பாடியோ படப்பாடியோ யாரோ, இல்ல விஜயோ யாரோ. அப்ப தவளைகள் என்ன சொல்லுது, அப்பப்பா அப்படி எல்லாம் திடீர்னு ஆயிட முடியாதுயா. இங்க இந்த வந்து நீ இந்த தவளையோட இந்த கிணறு இருக்குல்ல, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இதோடைய தன்மானத்தை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன், எங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுவேன், கல்வி என்ன தருவேன், அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க நல்ல முடியாது, நான் ஆயிடும். அப்படிலாம் ஆயிட முடியாதுயா, கொஞ்சம் விழுந்தாதான் அடிப்பட்டாதான் தெரியும். இது இல்ல இல்ல கோச்சுக்கிட்டு வெளியே போயிடுச்சு. அந்த வெளியே போகும்போது என்னன்னா, ஒரே ஒரு ஓட்டை இருக்கும். அது தவளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். உள்ள வர்றதுக்கும் வெளியே போகுது. ஒரு உள்ளூர்காரனை விட்டா வெளியூர்காரனை விட மாட்டோம்ல. தவளை வெளியே போச்சு. அங்க பிஜேபிங்கிற பாம்பு நிக்குது. பார்த்து சாப்பிட வந்த, ஐயோ என்ன சாப்பிடாத, சாப்பாடு ஏன் கிணறு நிறைய இருக்கு, வழி இல்லடா, இப்படி போகுது, நான் கூட்டு போறேன், நீ வந்துட்டு என்ன அங்க தலைவனாய். அந்த பாம்பு உள்ள எடுத்துட்டு வராங்க. இப்போ வேற வர முடியல இல்லைங்க. உள்ள வந்து என்ன நடக்கும்? இந்த தவளை என்ன, மத்த தவளை, டேய் நம்மளுக்குள்ள பேசி முடிக்க வேண்டிய விஷயம், நம்ம மாநிலம் நல்லா இருக்கணும்டா, வெளியில நீ ஏன்டா இந்த பாம்பை கொண்டு வந்த? அதெல்லாம் முடியாது. இவனை பிடிக்கல, இவன் தான் எதிர்ப்பு கேள்வி கேட்கறான், இவனை சாப்பிடு, இவன் மேல இடி கேஸ் போடு, இவன் மேல அந்த கேஸ் போடு, இந்த கேஸ் போட்டு 4-5 பேரை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தெரியாதது என்னன்னா, அதுக்கப்புறம் போவான்னு சொன்னா பாம்பு போகாது, இவனையும் சாப்பிட்டு எல்லாரையும் சாப்பிட்டு. இதுதான் அடிமை மாடல். இந்த பாருங்க, வெக்கம் சூடு சொரணை, இந்த அடிமை மாடலுக்கு கொஞ்சம் கூட இல்லை. மகளிர்களை பத்தி, அந்த உரிமையை பத்தி ஒரு சட்டம் எடுத்துட்டு வரணும்னு திடீர்னு நேற்று நான் நம்முடைய எம்பியை கேட்டேன், எங்க போயிட்டு இருக்கேன், நான் மதுரை வரல, திடீர்னு கூப்பிட்டு இருக்காரு மன்னர், என்னன்னு போலாம். அங்க போனா அதுக்குள்ள டீலிமிட்டேஷன் பாஸ் பண்றான். அதாவது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா 50 ஆண்டு காலத்து தென்னிந்தியாவுக்கு இருக்கிற பிரச்சனையை அரசியல் மாறிடும். மக்கள் தொகையை வச்சு எம்பிகளை அதிகமாக்குறாங்களாம். அதை பத்தி உங்களுக்கு தெரியும். மக்கள் தொகையை வச்சு, பெரும்பான்மையை வச்சு நீங்க பண்ணலாமா? பெரும்பான்மை தான் ஒண்ணானா உண்மை, அது மேலதான் எல்லாம் தீர்மானிக்கணும்னு அண்ணா அன்னைக்கே சொன்னாரு. அப்ப மயில் இல்லடா பறவை, தேசிய பறவை, காக்கா தான் ஆகணும். உங்களுக்கு பெரும்பான்மை இருந்தா அரசியல்ல ஜெயிக்கலாம், ஆட்சி பிடிக்கலாம், அது வரைக்கும் தான் பெரும்பான்மை. அதுக்கப்புறம் அந்த பெரும்பான்மையை தாண்டி சமத்துவம், சகோதரத்துவம், அதை பத்தி பேசணும். இவங்க பெரும்பான்மை தான் பேசுவாங்க. நான் எதுக்கு சூடு சோழனை இல்லாம பேசுறேன்னா, இந்த எடப்பாடியோ இந்த மத்த கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த அடிமை மாடல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்துல எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பண்ணுவான். வாய முடிக்கிட்டு நிக்கிறாங்க பாருங்க. இந்த மாடல் நமக்கு தேவையா? இந்த மாடல் நமக்கு தேவையா? திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறத பத்தி நான் பேச தேவையில்லை. என்ன நடக்குதுங்க? மதுரையை இன்னொரு மணிப்பூர் ஆக்க போறானுங்க அவனுங்க. அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு வருவாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை.